ஹலோ, இன்னைக்கு இன்னொரு சிம்பிளான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம குயிக்காக லஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, கீரை கடைஞ்சு குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். எப்பவும் போல் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஆனியன் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு. கீரை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். கீரைக்கு சைட் டிஷ் வந்து கேரட் பொரியல் பண்ண போகிறேன். கீரையில வந்து பருப்பு போட்டு தான் செய்ய போறேன். அதனால கொஞ்சம் தோரம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். ரைஸும் ஊற வச்சுட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் கீரையை வந்து குக்கர்ல வேக வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீரை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில்ல வந்து இறக்கிடலாம். கேரட்க்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கீரையில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். கீரையை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் வந்து புளி போட்டிருக்கோம்ல, அந்த புளியையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கீரையை வந்து தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.